வாரியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தணிக்கை வாரியம் இன்றைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இபி இருந்தது, சிபிஐ இருந்தது, இடி, சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியம் சேர்ந்திருக்கிறது. பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது. அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராகிறது. ஒரு ஆள் சார் பராசக்திக்கு கொடுத்தது அதனுடைய படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். தணிக்கைகளிலே நாங்கள் சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார், மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார். அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது 20ஆம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்கிறத பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களைப் போல முட்டாள் கிடையாது. சென்சார் போர்டு இஷ்யூ கடந்த ஒரு 10 நாளாவே ஓடிட்டு இருக்கு, ஒரு வாரமே ஓடிட்டு இருக்கு. அப்போதெல்லாம் கருத்து சொன்னாத முதல்வர் பராசக்திக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே முதல்வர் கருத்து சொன்னார். அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாது. பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால கருத்து சொல்கிறார். பராசக்தி படம் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏன் 7ஆம் தேதி கருத்து சொல்லணும்? 10ஆம் தேதி தான் சொல்லணும். 10ஆம் தேதி சொல்கிறாங்க. சென்சார் போர்டு முந்தானத்தான் நேற்று தான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணியிலே சென்சார் போர்டு கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில் தான் சென்சார் போர்டு இருக்குது.